பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன சொல்கிட்டு புரியவில்லையே. ஒரு நேரத்தில் வந்து உன்னிடத்தை நான் ஒரு வேள்வி செய்ய போறேன், அதை கொண்டாட பொண்ணு கொடுத்தேன். அதை மீது மதகரி, அந்த மதகரி மீது ஒரு ஈரவாளிகள் பொற்கொண்டிலே மாணிக்கக்கல் பயன்படுத்தி அந்த ஈரவாளிகள் வீழ்ச்சிந்த அந்த மாணிக்கக்கல் அரண்மனையில் தான் இருக்கிறது. இங்குதானே விட்டு செல்கின்றேன். அதை கொடு என்றால் உன்னுடைய நாட்டில் தானே இருக்கின்றது, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அறிவு உனக்கு மங்கி விட்டலாம். மன்னன் என்ற பதவி போனதான் உனக்கு புத்தி கட்டு போச்சு. தாரை வாத்து கொடுத்தாயே, என்ன கொடுத்தாய்? இந்த நாடு நகரம் ரத்தகத்தை கொள்ளக்கப்படாது உப்பு சட்டி வரவோடு தாரை வாத்து கொடுத்தான். விஸ்வாமத்திற்கென்ற ஒரு பொன் வைத்திருக்கிறேனே, அந்த மாளிகையோடு அந்த பொண்ணோடு உனக்கு நான் தாரை வாத்து தருகிறேன் சொல்லவில்லையா? அதை விடுத்து என்று சொல்லவில்லை, அனைத்துமாக சேர்த்து தான் உனக்கு தாரை வாத்து கொடுத்தேன். அந்த பொருளுக்கு தான் சொன்னால் அதை அந்த சொல்லிப்பது சோதனை எனக்கு இல்லை. கொடுத்து விட்டோம். இப்பொழுது அந்த பொண்ணை கொடி என்று சொன்னால் நான் எப்படி கொடுப்பேன் சுவாமி? அத்தனையும் கொடுத்து விட்டான். இப்போது கேட்டால் நான் என்ன செய்வது என்று சொல்லலாம். ஆனால் ஒன்று மட்டும் செய். அந்த பொன் என்னிடத்தில் இல்லை. ஐயா ஐயா கடலெல்லாம் வற்றினாலும் அந்த மலையெல்லாம் விழுந்து எங்கள் மூவர் மீது விழுந்தாலும் படமெடுத்து அறவும் தீண்டி இந்த பாவினார் இருந்தாலும் என்னுடைய நாவினால் இல்லை என்று போய் வராத கடலோ வற்றினாலும் கடல் வற்றினாலும் கல்மாறி போய்விட்டாலும் மழமானவரே பெய்தாலும் உலகமே அறிகின்ற நிலைமைக்கு வந்தாலும் என் வாயில் போய் வராது. அப்படியே சுவாமி, நீங்கள் கேட்டப்பட்டு நான் தர வேண்டும் என்றால் அரும்பொல்லி
8 4ன்னா 4 6 8 48 அப்ப 48 நாள் தவணை கேட்கிறேன் சுவாமி. ராஜகடு ஒன்று என்று இருக்கின்றது. அந்த ராஜகடு 48 நாள். அந்த 48 நாள் தவணை கொடுங்கள் எங்களுக்கு. எவ்வாறுபட்ட ஆகிலும் அந்த பொண்ணை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம். 48 நாள் தவணை கொடுத்து விட்டால் அந்த பொண்ணை எவ்வாறுபட்ட ஆகிலும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்து விடுகின்றோம் சுவாமி. எரிச்சம்மா, ஐயோ பாவம், வாழ்ந்து கட்டவன், உனக்கு தவணை வேண்டும். தவணை கொடுக்குறேன். இந்த 48 நாள் அவன் எங்க கேட்டு கொடுக்க போறான். கொடுத்து தான் பார்க்கிறேன். 48 நாள் தவணை தருகிறேன். 48 நாள்ல ஒரு நொடி அதுக்குள்ள கொடுத்து விடுகிறேன். ஆமா, உன்னை எங்க வந்து பார்க்கறானு ராஜாவாயிட்டு எனக்கு அரச பரிபாலனம் செய்வதற்கு தான் ஞானம் செய்யாதோ. உன்னை எங்க வந்து பார்க்கறது? அதோ இருக்கின்றது சர்வ நதிக்கரை. அந்த சர்வ நதிக்கரையில் நாங்கள் தங்கி இருக்கின்றோம். அங்கு வந்து நீங்க உங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் யாராக இருந்தால் அவரை அனுப்பி வையுங்கள். அவர் இடத்தில் நாங்கள் கொடுத்து அனுப்பி விடுகின்றோம். சர்வ நதிக்கரையோரம் மையேற்றங்கள். ஆமா, எனக்கு நம்பிக்கையோடு யார் அனுப்பினாரோ அவருக்கு கொடுத்தியா? அவரிடம் கொடுத்து அனுப்பி விடுகின்றேன். ஆகட்டும். ஓய் வருவோம், போய் வருவோம், போய் வருவோம். ஒரே வெற்றி தான் கை வச்சுக்கணும். ஹரிச்சந்திரா, என்ன சொன்ன? சுவாமி, ஓய் வருவோம், போய் மறுபடியும் வருவோம். நான் கொடுத்த நாட்டை கேட்பேன், கொடுத்துன்னு சொல்றேன். சுவாமி, அதுதான் வரும். அப்படியெல்லாம் சொல்லவில்லை சாமி. ஓய் வருவோம் என்பது பொருத்தமான வார்த்தை. உலக வழக்கு. ஆமா, உலக வழக்கு. உலக அது வழக்கத்தில் வர வார்த்தை. அதுதானே? ஆமா. அது எனக்கு தேவை. போய் விடுவோம், போய் விடுவோம், போய் ஆகட்டும். போய் விடுவோம், போய் விடுவோம், போய் விடுவோம், போய் விடுவோம். பாவி பாவி கிழக்கத்தறியாதவன் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த சிம்மாசனத்தில் அவன் அமர்ந்திருப்பான். எங்க நாட்டுக்கு நான் மன்னன். இப்போது ஒன்று கெட்டு போறேன். 48 நாள் தவணை கொடுத்திருக்கிறான். அவன் எங்க இந்த பொண்ணை வாங்குவதற்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவன் உட்காந்து தூங்குவான். இவனை அனுப்பலாமா? அவன் நடந்தபடியே தூங்குறான்பா. அவன் அனுப்பலான்னு பார்த்தா சாப்பாடு எல்லாம் தூங்குறான். யாரை இதற்கு தகுந்தால் ஒருவன் இருக்கிறான். சுக்கிர பகவான், சுக்கிர பகவான். சுக்கிரா, எங்காலும் உன்னை எதற்காக அழைத்தீர்கள்? இதற்கு மேல் உன் பெயர் சுக்கிரன் அல்ல, நட்சத்திரன். நட்சத்திரகன். தரகன். நான் தேவலோகத்தில் அடித்த சபதம். ஓ, மேலோகத்தில் நினைவிருக்கிறதா? அந்த வாக்குவாதம் அரிச்சந்திரத்தை ஒரு பொய் வாங்குகிறேன் என்று சொன்னேன். உண்மைதான், உண்மைதான். பொய் வாங்க முடியவில்லை ஐயா. ஒரு பொய் கூட. நாட்டை அபகரித்து கொண்டேன், நகரத்தை அபகரித்து கொண்டேன், அத்தனையும் அபகரித்து கொண்டேன். அத்தனையும் பெற்றுக் கொண்டீர்கள். 48 நாள் தவணை வைத்திருக்கிறான். எனக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுப்பதற்கு. பொண்ணை கொடுப்பதற்கு 48 நாள். சரையூ நதிக்கரை ஓரத்தை தங்கியிருக்கிறான். ஆமாம், எவ்வளவு பொன் தர வேண்டும்? 48 நாள் தவணை. அதாவது ஒரு வட்டப்பாறை, அது மீது மதகடி யானை, அது மீது ஒரு வீரவாலிபன், அந்த வீரவாலிபனை பொறுக்க உண்டு, அது மாணிக்கல். அதை வீசி எந்த அளவுக்கு எரிகிறானோ அப்படியே அப்பா அந்த ஆகாய முற்றுக்கு சென்று கீழே விழுந்து எழுகிறது. அந்த அளவுக்கு பொருள் இம்முட்டு பொண்ணு அவனால் கொடுக்க முடியுமா? எங்கிருந்து கொடுக்க போகலாம்? நீ ஜெயிச்சுட்டே, நீ ஜெயிச்சுட்டே. நான் வெற்றி அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய உழைப்பு எனக்கு தேவைப்படுது. என்ன செய்ய வேண்டும்? ஒரு தேள் கொட்டினால் எந்த அளவுக்கு விஷயம் ஏறும்? ஒரு தேள் கொட்டினால் அந்த மனிதன் படாத பாடுபடுவான்.
அதே நிலத்தை ஆயிரம் தேல் கொட்டினான். அதே மனிதனை 1000 தேல் கொட்டினா அவன் இறந்தே விடுவான். பிராண வேதனை. அது போல அவன் பொன் கொடுக்கும் வரை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டினே. ஏமையா, நமக்கு பொண்ணு அவசியம், நமக்கு தேவை ஒரே ஒரு பொய். நீ கொடுக்கின்ற சித்திரவதைகள் அவன் பயந்து இல்லை இல்லை என்று ஒரு பொய் சொல்லுவான். என்னிடம் ஒப்படைத்து கேள்வியோ அறிந்ததை நான் பார்த்துக் கொள்கிறேன். இல்லை என்ற ஒரு வார்த்தை நான் பெற்று வருகிறேன். உன்னை நம்பிதான் போகிறேன், உன்னை நம்பிதான் போகிறேன். என்ன நம்பு? ஏன்னா நான் மன்னனாகிவிட்டு அரச பரிபாலனம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆகையால நான் போய் வருகிறேன். பொன் தேவையில்லை, எனக்கு இல்லை என்ற ஒரு வார்த்தை. போய் வருகிறேன். சர்வகதியோடு காத்திருப்பார்கள். சென்று சந்திக்கலாம். நாட்டிலே பஞ்சு பத்திரிலே படுத்துறைக்கு பட்டாடி உடுத்தி நீ பாலுண்டும் உணவை நாங்கள் அமுதூட்டி நாங்கள் அழகு பார்க்க வேண்டிய நாங்கள் இப்பொழுது கல்லிலும் முள்ளிலும் முன்னே நாங்கள் அழைத்து வருகின்றோமே மகனே. இதற்கெல்லாம் வருத்தப்படாமல் என்னுடன் வர வேண்டும் மகனே. அம்மா அம்மா அரண்மனையிலே பத்தல மெத்து விரித்து அதில் நடக்க வைத்த அழகு பார்த்தேன். இன்று சுடிலும் சுடு மணலிலும் உடன் நடக்க வைக்கின்ற காலம் வந்து விட்டது ராஜா. அம்மா அழ வேண்டாம் அம்மா. கருவாகி உருவாகி உயிராகி உலகில் பிறவியாகி என்னை பெற்ற எனது அம்மா என்னால் நடக்க முடியவில்லை அம்மா.